Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Python program to find area and perimeter of a rectangle. ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 4 சைட்ஸ் இருக்கு. ஸோ 4 சைட்ஸுமே ஈக்குவல் லென்த்ல இருக்காது. ஈக்குவல் லென்த்ல இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் லென்த்ல இல்லை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு லாங்கர் சைடு ஒரு ஸ்மாலர் சைடு இருக்கு. அந்த லாங்கர் சைடுக்கு பேர் தான் லென்த் அண்ட் ஸ்மாலர் சைடுக்கு பேரு வித். ஸோ டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ரெக்டாங்கிள் வி மல்டிப்ளை இட்ஸ் லென்த் அண்ட் வித். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா லென்த் மல்டிப்ளைடு பை வித், வேர் length is the length of longer side of the rectangle. ஒரு ரெக்டாங்கிளோட சைட்ஸ்ல பார்த்தோம்னா எது லாங்கர் சைடா இருக்கோ அதுதான் லென்த், ஸ்மாலர் சைடா இருக்கிறது வித். அப்போ ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா லென்த் அண்ட் வித், தென் அவுட்புட் வேரியபிள் பாத்தீங்கன்னா ஏரியா. Then to find the perimeter of a rectangle we should add the length of all 4 sides of rectangle. ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு அந்த ரெக்டாங்கிளோட 4 சைட்ஸையும் ஆட் பண்ணணும். As opposite sides of a rectangle are equal, we can calculate the perimeter of rectangle as follows. ஸோ ஒரு ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ லாங்கர் சைடு லென்த் பாத்தீங்கன்னா 2 ஈக்குவலா இருக்கும். தென் ஸ்மாலர் சைடு வித் பாத்தீங்கன்னா 2ம் ஈக்குவலா இருக்கும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்றதுக்கு இப்போ 4 சைடு லென்த்தையும் ஆட் பண்ணணும். So perimeter of rectangle is equal to length plus width plus length plus width. So 2 length இருக்கும் 2 width இருக்கும். So அப்போ இதை நம்ம ஆட் பண்ணும்போது 2 into length plus 2 into width. So length 2 times இருக்கு and width 2 times இருக்கு. Then இதுல 2 காமனா இருக்கு. அந்த 2 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா 2 into length plus width. இதுதான் perimeter of rectangle ஓட ஃபார்முலா. அப்ப இதுல இன்புட் பாத்தீங்கன்னா லென்த் அண்ட் வித் தான், அவுட்புட் பாத்தீங்கன்னா பெரிமீட்டர். ஓவராலா இந்த ப்ரோக்ராம்ல இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா லென்த் அண்ட் வித், அவுட்புட் பாத்தீங்கன்னா ஏரியா அண்ட் பெரிமீட்டர். இந்த 2 ஃபார்முலாவை தான் நம்ம இப்ப இந்த ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். This program needs to float variables for length and width and to output variables for area and perimeter. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் தான் கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்றதுக்கு அந்த ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் வித் வேணும். ஸோ நான் லென்த் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், வித் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். தென் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு ஏரியா பெரிமீட்டர் அப்படின்னு 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ டோட்டலா 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ 4 வேரியபிள்ஸ்மே நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப் வேரியபிள் எடுத்துக்கிறேன். Then we need an input statement to read the length and width from the keyboard. So இந்த ரெக்டாங்கிளோட length and width கீபோர்ட்ல இருந்து இன்புட்டா ரீட் பண்றதுக்கு ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். Then we need to calculate the area and perimeter of the rectangle using expressions. இப்ப length and width நம்ம ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்றதுக்கு expressions ஃபார்ம் பண்றேன். Then we need a print statement to display the output. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபைனலா ஒரு print ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுக்குறேன். So a command starts with a hash symbol in Python. Python languageல ஒரு command line hash அப்படிங்கிற சிம்பல்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த command line வந்து Python interpreter மூலமா எக்ஸிக்யூட் ஆகாது, சிம்பிளி இக்னோர் ஆயிரும். ஸோ கமாண்ட் லைன் கொடுக்கறதுக்கு ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான மாதிரி சிங்கிள் லைன்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு ரெக்டாங்கிளோட லென்த் அண்ட் வித் இன்புட்டா வேணும். ஸோ இன்புட் ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் த லென்த்
and width. ஸோ லென்த் அண்ட் வித்தை நம்ம இப்போ ரீட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம இன்புட் ரீட் பண்ண போறோம். பைத்தான் லாங்குவேஜ்ல இன்புட்டை ரீட் பண்றதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. So இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ a string representing a message before the input. அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இன்புட் வந்து என்ன ஆகும்னா இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் ஆகும். என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ ஒரு ஃப்ளோட் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதை எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளோட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து ஃப்ளோட் லிட்டரலா அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நம்ம ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இன்புட் ரீட் பண்ணணுங்கிறத சிண்டாக்ஸோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் அதுக்கு உள்ள நான் இப்போ இன்புட் மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இன்புட்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ். ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நமக்கு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணும்னா ஒரு மெசேஜா கொடுத்துக்கலாம். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தென் இன்புட்டை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். தென் ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு இன்னொரு க்ளோஸ் பரான்சிசிஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் இப்போ என்டர் எ நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜை இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆயிரும். தென் நான் இப்போ ஒரு இன்புட்டை கொடுப்பேன். ஸோ அதை இன்புட் ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். தென் அதை நான் ஃப்ளோட் மெத்தட்ல கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரிங் இன்புட்டை ரீட் பண்ணி ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி நமக்கு எந்த வேரியபிள்ல வேணுமோ அங்கே கொண்டு அசைன் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்ல அசைன் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோன்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரீட் ஆன அந்த இன்புட் இப்போ நம்ம என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறோமோ அதில் போய் அசைன் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ப்ராம்ப்ட் மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் நம்ம ஒரு இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகிருக்கும். அதை எக்ஸ்பிளிசிட்டா நான் இப்போ ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்றேன். ஸோ அதுக்கு ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளதான் அந்த இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். தென் ஃபைனலா அந்த ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பரான்சிசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகிருக்கும். அதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். நான் இப்போ லென்த் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுல வச்சுட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்ம கொடுத்த அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். என்டர் த லென்த் அப்படின்னு. நான் இப்போ ஒரு வேல்யூ கொடுக்கணும். நான் 2.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். சிமிலர்லி நம்ம இப்போ வித்தையும் இன்புட்டா ரீட் பண்ணணும். சேம் சிண்டாக்ஸ் தான். அப்போ இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்ல நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த வித் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் ஆகிருக்கும். அதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா ஃப்ளோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ளதான் இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். தென் ஃபைனலாக ஃப்ளோட் மெத்தடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பரான்சிசிஸ். ஸோ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் வித் அப்படிங்கிற வேரியபிளில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
இப்போ இதுல வச்சு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். என்டர் த வித் அப்படின்னு. இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்கணும். நான் 3.5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த வேல்யூ இப்போ வித் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு கால்குலேட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஸோ ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஏரியா கால்குலேட் பண்றேன். ஸோ ஏரியா கால்குலேட் பண்றதுக்கு லென்த் அண்ட் வித்தை வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் லென்த் எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் அப்படிங்கிற வேரியபிள். தென் மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். தென் வித்தை தான் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வித் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ லென்த் அண்ட் வித் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவை நான் இப்போ ஏரியா அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணியாச்சு. சிமிலர்லி பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணணும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா பார்த்தோம். 2 இன்டூ லென்த் பிளஸ் வித். ஸோ லென்த் பிளஸ் வித்தை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக நான் லென்த் வேரியபிள் எடுத்துக்கிறேன். தென் ஆட் பண்றதுக்கு அரித்மெட்டிக் அடிஷன் ஆப்ரேட்டர் பிளஸ் தென் வித் வேரியபிள் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லென்த் அண்ட் வித் ஆட் பண்ணியாச்சு. தென் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் வர்றதுனால நான் இப்போ இந்த வேல்யூவை பெரான்சிசிஸ் உள்ள எழுதிக்கிறேன். தென் இதை இப்போ நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 எழுதிக்கிறேன். மல்டிப்ளை பண்றதுக்கு அரித்மெட்டிக் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா 2 இன்டூ லென்த் பிளஸ் வித். இதுதான் பெரிமீட்டரோட ஃபார்முலா. தென் இதுல இருந்து கால்குலேட் ஆகிற வேல்யூவை நான் பெரிமீட்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் இதுல வச்சுட்டு என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணியாச்சு. தென் ஃபைனலா நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூவை அவுட்புட்ல பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஸோ ஏரியா அண்ட் பெரிமீட்டரை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம அவுட்புட்டை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம பெரான்திசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி பெரான்திசிஸ் பிராக்கெட்குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பெரான்திசிஸ் யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதில் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ டு கம்பைன் எ டெக்ஸ்ட் அண்ட் எ நியூமரிக் வேரியபிள் பைத்தான் யூசஸ் த கமா கேரக்டர். ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். நான் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அவுட்புட்டை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இதுல ஒரு வேரியபிளை கம்பைன் பண்ணணும். அதுக்காக கமா கேரக்டர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கிறேன். தென் வேரியபிள் நேம் வந்து ஏரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த அந்த மெசேஜும் நான் கொடுத்த வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் கம்பைன் ஆகி பிரிண்ட் ஆகும். ஸோ ஏரியா கால்குலேட் ஆகி ஏரியா அப்படிங்கிற வேரியபிள் இருந்தது. அதை நான் இப்போ கம்பைன் பண்ணி அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிமிலர்லி நான் இப்போ பெரிமீட்டரையும் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ். So the perimeter of the rectangle is அப்படின்னு மெசேஜ் கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு
கமா யூஸ் பண்ணி வேரியபிள் நேம் கம்பைன் பண்ணணும். ஸோ வேரியபிள் நேம் வந்து பெரிமீட்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த மெசேஜும் அந்த வேரியபிள் இருக்க வேல்யூவும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.